இன்ட்ரோவர்ட்டா இருக்கீங்களா? அப்போ நீங்க வீக் கிடையாது, நீங்க டேஞ்சரஸ். எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, ஆனா ஒருத்த மட்டும் சைலண்டா இருக்கானா அவன் தான் ரியல் பவர். இன்ட்ரோவர்ட்ஸ் பத்தி நீங்க நினைக்கிறது 90% ராங். பேசாம இருக்கிறவங்க ஃபீல் பண்ணவே மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? சைலண்டா இருக்கிறவங்க தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் திங்கர்ஸ், தெரியுமா? அவன் பேசல, அதனால நீ அவனை வீக்குன்னு நினைச்சா அது உன்னோட பெரிய மிஸ்டேக். ஒரு ரூம் ஃபுல்லா ஆட்கள் இருப்பாங்க, நாய்ஸ் இருக்கும், சிரிப்பு இருக்கும், ஆனா கார்னர்ல நம்ம மட்டும் சைலண்டா உட்கார்ந்து இருப்போம். நம்ம போரிங்கும் கிடையாது, ஆட்டிடியூடும் கிடையாது. ஆனா நம்மள யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம தான் இன்ட்ரோவர்ட். இந்த வீடியோ இன்ட்ரோவர்ட்டா யார் இருக்காங்களோ அவங்களுக்கானது. சோ நீங்க இன்ட்ரோவர்ட்டானு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சொசைட்டி என்ன சொல்லும் தெரியுமா? நிறைய பேசு, சோஷியலா இரு, வெக்கப்படாத. ஆனா இங்க இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா இன்ட்ரோவர்ட்ட பத்தி நம்ம முழுசா புரிஞ்சுக்கல. இன்ட்ரோவர்ட் அப்படின்னா என்ன? பீப்பிள் யூஸ்வலா என்ன யோசிப்பாங்க? இன்ட்ரோவர்ட் அப்படின்னா சைலண்டா இருப்பாங்க, ரொம்ப வெக்கப்படுவாங்க, அவங்க கம்யூனிகேஷன் ரொம்ப வீக்கா இருக்கும். அதுதான் தப்பு. நான் சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன்ல சொல்றேன். ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்னா இன்ட்ரோவர்ஷன் அப்படிங்கிறது வீக்னஸே கிடையாது. அது ஒரு பிரெயின் வயரிங் டிஃபரன்ஸ்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட். இந்த இன்ட்ரோவர்ட்டுக்கெல்லாம் எனர்ஜி எங்க இருந்து கிடைக்கும் தெரியுமா? எப்பெல்லாம் அவங்க தனியா இருக்காங்களோ அப்பெல்லாம். எப்பெல்லாம் சோஷியல் இன்டராக்ஷன் அவங்களுக்கு அதிகமா இருக்கோ அப்பெல்லாம் அவங்க கிட்ட இருந்து எனர்ஜி போயிடும். எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு ஆப்போசிட். நீங்க ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா நீங்க எக்ஸ்ட்ரோவர்ட். ஏன்னா உங்களுக்கு எனர்ஜி ரொம்ப ஃபீலா இருக்கும், ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா இன்ட்ரோவர்ட் அப்படி கிடையாது, ட்ரெயின் ஆயிடுவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த சயின்ஸ் இன்ட்ரோவர்ட்டோட பிரெயின் என்ன சொல்லுது தெரியுமா? இன்ட்ரோவர்ட்டோட பிரெயின் டோபமைனுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்குமா. எப்பவுமே ஒரு காமான என்வாய்மெண்ட் தான் சூஸ் பண்ணுமா. எப்பவுமே ஏதாவது ஒண்ணு டீப்பா திங்க் பண்ணிட்டே இருக்குமா, அந்த ப்ராசஸ் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்குமா. அதனாலதான் அவங்க அதிகமா அப்சர்வ் பண்றாங்க, கம்மியா பேசுறாங்க, ஆழமா யோசிக்கிறாங்க. நம்ம ஒரு இன்ட்ரோவர்ட்ட பார்க்கும்போது அவன் அதிகமா பேச மாட்டேங்கிறானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அவன் யோசிச்சுட்டு இருப்பான் டீப்பா. சரி, இந்த இன்ட்ரோவர்ட் அப்படின்னா ஏதாவது சயின்ஸ் இருக்கா? ஏன்னா இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டான்னு எனக்கே தெரியல அப்படின்னா இன்ட்ரோவர்ட்டா இல்லையான்னு செக் பண்ண இத பாருங்க. காமன் சயின்ஸ் எல்லாம் சொல்ற, அது உங்ககிட்ட இருக்கான்னு மேட்ச் பண்ணி பாருங்க. ஒரு சின்ன கான்வர்சேஷன் ஓகே பேசுவீங்க, அதுவே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுவீங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு டீப் கான்வர்சேஷன் கிடைக்குது இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு டாபிக்க பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா ரொம்ப விரும்பி கேட்பீங்க. உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்க உங்களுக்கு தனிமையான நேரம் ரொம்ப அவசியம். அந்த தனிமையான நேரம் கிடைக்கும் போது உங்களுக்கு ஒரு எனர்ஜி ஃபீலிங் தெரியும். உங்களுக்கு இந்த கிரௌடே பிடிக்காது. இந்த கிரௌட்ல ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க. ஒருத்தர் பேச வரும் போதே அவங்கள நல்லா அப்சர்வ் பண்ணுவீங்க. அவங்க என்ன பேச வராங்க, என்ன மோட்டிவ்ல பேச வராங்க, அண்ட் அவங்களோட வைப் என்ன, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவீங்க. நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப க்ளோஸ்ட் ஒன்றா இருப்பாங்க. நிறைய பேரெல்லாம் இருக்க மாட்டாங்க, 4 பேர் இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்ட்ரோவர்ட் ஒரு 100% இருக்காங்க அப்படின்னா 100% கிட்டயும் பேச மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் அவருக்கானவங்க கிட்ட கரெக்டா பேசுவாரு. சரி, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், இந்த இன்ட்ரோவர்ட்டாவே நம்ம பிறக்கிறோமா இல்ல இந்த என்வாயன்மெண்ட் நம்மள மாத்துதா அப்படின்னு. சோ இன்ட்ரோவர்ட்டுக்கான காசஸ் என்னன்னு பார்க்கலாம். சோ காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ட்ரோவர்ட்டாவும் சில பேர் பிறந்திருக்கலாம், அவங்கள சுத்தி இருக்க என்வாயன்மெண்ட்டும் அவங்கள சேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக்க சொல்றாங்க. சிலர் இன்ட்ரோவர்ட்டோட கேரக்டரோடய பிறந்திருப்பாங்களாம், ரொம்ப அமைதியா, சென்சிட்டிவா, ரெஃப்ளெக்டிவா. அது நேச்சுரலாவே அவங்க கிட்ட இருந்திருக்கும். செகண்ட், சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒருவேளை சைல்ட்ஹுட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் இருந்தாலோ, இல்ல நிறைய பேர் அவங்கள புள்ளி பண்ணிருந்தாலோ, இல்ல எமோஷனல் நெக்லெக்ஷன் நிறைய இருந்தாலோ அவங்க இன்ட்ரோவர்ட்டா ஆயிருப்பாங்க. எப்படின்னா மத்தவங்களை நம்புறதுக்கே அவங்க பயப்படும் போது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள தள்ளப்பட்டு அப்படி ஆறாங்க. தேர்டு, என்வாயன்மெண்ட் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு சோஷியல் எக்ஸ்போஷர் நிறைய கிடைச்சிருக்காது. இப்போ உங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க வாரமானா வெளியே போறாங்க, டூர் போறாங்க, அவுட்டிங் போறாங்க, அவங்களுக்கு சோஷியல் எக்ஸ்போஷர் இருக்கும், 4 பேர்கிட்ட பேசுவாங்க. ஆனா இவங்களுக்கு சோஷியல் எக்ஸ்போஷர் இருக்காது. அண்ட் இந்த திங்கிங் வேயும் ரொம்ப இன்டர்னலா இருக்கும். சோ என்வாயன்மெண்ட்டும் ஒரு ரீசனா சொல்றாங்க. சம்டைம்ஸ் இன்ட்ரோவர்ட் சைலண்ட் மட்டும் கிடையாது, அவங்க கேர்ஃபுல்னு கூட சொல்லலாம் நம்ம. சரி, இந்த இன்ட்ரோவர்ட் பத்தி தெரிஞ்சிருச்சு, அதோட காசும் தெரிஞ்சிருச்சு, அதோட சைனும் தெரிஞ்சிருச்சு. நீங்க சொன்ன சயின்ஸ்ல பாதி தான் எனக்கு சூட் ஆகுது, பாதி சூட் ஆகல அப்படின்னு சொன்னா இந்த இன்ட்ரோவர்ட்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. 4 டைப்ஸ் இருக்கு. சோஷியல் இன்ட்ரோவர்ட், திங்கிங் இன்ட்ரோவர்ட், ஆங்ஷியஸ் இன்ட்ரோவர்ட் அண்ட் ரீஸ்ட்ரைன்ட் இன்ட்ரோவர்ட்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சோஷியல் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு சின்ன சர்க்கிள் தான் இருக்கும். இந்த லார்ஜ் கேதரிங்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அது மோஸ்டா அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. திங்கிங் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு பார்த்தா டே ட்ரீமர் தான் சொல்லணும். நம்ம பேசிட்டு இருப்போம், ஆனா அவங்க மண்டை மூளை எல்லாமே வேற ஏதோ ஒரு உலகத்துல இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்க டீப் திங்கரா இருப்பாங்க, அவங்க தான் திங்கிங் இன்ட்ரோவர்ட்னு சொல்றாங்க. ஆங்ஷியஸ் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு பார்த்தா அவங்க ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் அவ்வளவுதான் இருக்கும், ஆனா அது ஓவர் திங்க் பண்ணி பண்ணி அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. இன்னொன்னு சோஷியல் ஃபியர். நம்ம கடைக்கு போகும்போது யாராவது வண்டியில நம்மள இடிச்சிட்டு போயிடுவானோ, இல்ல ஏதாவது நம்ம கிட்ட இருந்து திருடிட்டு போயிருவாங்களோ அப்படின்னு கண்டதையும் போட்டு மனசுக்குள்ள போட்டு பயத்தை வர வச்சுக்கிறது தான் இந்த ஆங்ஷியஸ் இன்ட்ரோவர்ட். இந்த ஒரு காரணத்தினாலேயே அவங்க யாரு கூடயுமே சேர மாட்டாங்க.
லாஸ்ட் ரீஸ்ட்ரெயின்ட் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு பார்த்தா அவங்க பேசுவாங்க, ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன் அப்படின்னா ஆப்போசிட்ல பேசுறவங்கள அவங்கள நம்பணும் இல்லையா? அவங்கள நம்பினதுக்கு அப்புறம் தான் அவங்க ஓபன் அப் ஆவாங்க. அது ரொம்ப எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுக்காக. சோ இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறது ஒரு டைப் எல்லாம் கிடையாது, அது ஒரு ஸ்பெக்ட்ரமா பார்க்கப்படுது. சோ இன்ட்ரோவர்ட் அப்படின்னா ரொம்ப வெக்கப்படுவாங்களா, அவங்களுக்கு ஷைனஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அங்கதான் பெரிய கன்ஃபியூஷன் நிறைய பேத்துக்கு வருது. இன்ட்ரோவர்ட் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு தனியா இருக்கதான் பிடிக்கும். ஷை பர்சன் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு பேச பிடிக்கும், ஆனா ஒரு பயம் இருக்கும், அதனால பேச மாட்டாங்க. சோ இன்ட்ரோவர்ட்னு பார்த்தா அவங்க நேச்சரே ரொம்ப காமா தான் இருக்கும். அதுவே ஷை பர்சன் பார்த்தா ஆங்ஸைட்டியோட தான் இருப்பாங்க. சோ இன்ட்ரோவர்ட்னு பார்த்தா சாய்ஸஸ் நிறைய இருக்கும், அவங்களால அது சூஸ் பண்ண முடியும். ஆனா ஷை பர்சன் பார்த்தா அவங்க பயம் மட்டும் தான் இருக்கும், சாய்ஸஸ் சூஸ் பண்ண மாட்டாங்க. இன்ட்ரோவர்ட் பர்சன் வந்து ரொம்ப சைலண்டா இருப்பான், ஆனா ஷை பர்சன் அப்படிங்கிறவன் சைலண்டா இருக்கிறதா பிரச்சனையோ அப்படின்னு சொல்லி பயப்படுவான். ஆல்சோ சில மித்ஸ் எல்லாம் இருக்கு, இன்ட்ரோவர்ட்ஸ்னா இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லி முத்திர குத்திருப்பாங்க இல்லையா, அந்த மித்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அண்ட் அதெல்லாம் தப்பும் கூட. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவர்ட்ஸ் ஆர் போரிங்னு சொல்றாங்க இல்லையா, அது உண்மையே கிடையாது. சோ இன்ட்ரோவர்ட்ஸ் வந்துட்டு தே ஆர் செலக்டிவ், போரிங் கிடையாது. அவங்க செலக்ட் பண்ற பர்சன் கிட்ட அவங்க நல்லா தான் பேசுவாங்களே தவிர வெளியே இருக்கிறவங்க கிட்ட தான் பேச மாட்டாங்க. சோ வெளியே இருக்கிறவங்க பாக்குறவங்களுக்கு போரிங்கா தான் தெரியும். வித் டூ வந்துட்டு அவங்கனால எதுவுமே லீட் பண்ண முடியாது, அது டோட்டலா தப்பு. உலகத்துல இருக்க பெஸ்ட் லீடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இன்ட்ரோவர்ட் தான். ஏன்னா அவங்க நிறைய கேட்பாங்க, they listen more. and myth 3 வந்துட்டு they don't like people னு சொல்றாங்க இல்லையா, அது தப்பு. இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு people பிடிக்காது அப்படினால எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு இந்த ஃபேக் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் பிடிக்காது. சோ இன்ட்ரோவர்ட்ஸ் வந்துட்டு யூசுவலா பீப்பிளை வந்துட்டு அவாய்ட் பண்ண மாட்டாங்க, ஆனா அந்த பீப்பிள்னால ஏற்படுற டிராமாஸ் இருக்குல்ல, அது அவங்களுக்கு பிடிக்காது, அதனால அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. இன்ட்ரோவர்ட்ஸ் காதல விழுவாங்களா? ஆக்சுவலி இந்த டாபிக் நான் ரிசர்ச் பண்ணும்போது நிறைய பேரோட क्वेश्चन இதுவா தான் இருந்தது. ஆமா, ஆக்சுவலி அவங்க நார்மல் பீப்பிள் லவ் பண்றவங்களை விட ரொம்ப டீப்பரா லவ் பண்ணுவாங்களாம். அவங்க லவ் பண்ணும்போது உடனே ஓபன் அப் எல்லாம் ஆக மாட்டாங்களா, அவங்க ஸ்லோவா ஓபன் அப் ஆவாங்களாம். அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் எமோஷனல் பாண்ட் கிரியேட் ஆகணும். சோ லாயல்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அண்ட் ரொம்ப ஹானஸ்டா இருப்பாங்க. ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க அந்த விஷயத்தை, அந்த லவ் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, அதனால மத்தவங்க எல்லாம் ஈஸியா மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிக்குவாங்க இவங்கள. அவங்க சொல்ல மாட்டாங்க, ஆனா டீப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சோ இப்ப புரிஞ்சிருக்கும் இல்லையா, இன்ட்ரோவர்ட் அப்படின்னா அது வீக்னஸ் கிடையாது, அது ஒரு டிஃபரெண்ட் பவர்னு பார்க்கலாம் நம்ம. சோ கம்பேரிங் டு அதர் வேர்ட்ஸ், இன்ட்ரோவர்ட் வந்துட்டு ரொம்ப ஐக்யூ லெவல் அவங்களுக்கு அதிகமா அப்படின்னு நிறைய क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. ஸ்ட்ரெயிட் ஆன்சர் என்ன அப்படின்னா எல்லா இன்ட்ரோவர்ட்ஸும் ஜீனியஸ் கிடையாது, ஆனா நிறைய ஜீனியஸ் இன்ட்ரோவர்ட்டா தான் இருந்திருக்காங்க. ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த இன்ட்ரோவர்ட் வந்துட்டு ரொம்ப டீப் திங்க் பண்ணுவாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அதிகமா இருக்காது. சோ அவங்களோட ஃபோக்கஸ் டைமை ரொம்ப நேரம் இழுத்தாலும் அதுலயே கான்சென்ட்ரேட்டடா இருப்பாங்க. அதனாலயே அவங்களோட ரிசல்ட் வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங்ல ரொம்ப பெட்டரா கொடுப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு நிறைய கிரியேட்டிவ் ஐடியாஸ் வரும். இந்த அனலிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணம். எக்ஸ்ட்ரோவர்ட் வந்துட்டு ஃபாஸ்டா திங்க் பண்ணுவான், ஆனா இன்ட்ரோவர்ட் வந்துட்டு ரொம்ப டீப்பா திங்க் பண்ணுவான். அதனாலதான் நிறைய இன்ட்ரோவர்ட் ஜீனியஸா இருக்காங்க. சோ இந்த ஐக்யூ இந்த இன்ட்ரோவர்ட் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது இந்த ஐக்யூ அப்படிங்கிறது நம்பர் மட்டும் கிடையாது, அது வந்து இன்டெலிஜென்ஸ் டைப்னு சொல்லலாம். லாஜிக்கல் ஐக்யூ இருக்கு, இமோஷனல் ஐக்யூ இருக்கு, கிரியேட்டிவ் ஐக்யூ இருக்கு. சோ இன்ட்ரோவர்ட்ஸ் வந்துட்டு யூசுவலா எதுல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்றதுல, கிரியேட்டிவிட்டில, செல்ஃப் அவேர்னஸ்ல. இன்ட்ரோவர்ட்ஸ் வந்துட்டு கம்மியா தான் பேசுவாங்க, ஆனா அவங்க பேசுறதுல 1000 அர்த்தம் இருக்கும். இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறவங்க சாதாரணமான ஆள் கிடையாது, அவங்களுக்குள்ள ஹிடன் பவர்ஸ் நிறைய இருக்கு. நீங்க ஒருவேளை இன்ட்ரோவர்ட்டா இருந்தா உங்களுக்குள்ள இருக்க ஹிடன் பவர் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த சொசைட்டி எப்பவுமே இன்ட்ரோவர்ட்ஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுது, ஆனா ரியாலிட்டியில அவங்க ஒரு சூப்பர் பவர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு அவங்களுக்கு ஃபோக்கஸ் ரொம்ப டீப்பா இருக்கும். உங்களால 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து ஒருத்தன் பேசுறதை கேட்க முடியும், ஆனா 5 மணி நேரத்துக்கு மேல உட்காந்து ஒருத்தனால கேட்க முடியும் அப்படின்னா அதுதான் இன்ட்ரோவர்ட்ஸ். அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அதனாலதான் பல இன்ட்ரோவர்ட்ஸ் சில ரைட்டராகவும், சயின்டிஸ்டாவும், கிரியேட்டர்ஸாவும் மாறி இருக்காங்க. அவங்களோட அப்சர்வேஷன் ஸ்கில் அப்படின்னு பார்த்தா அவங்க பேசாம இருப்பாங்க நம்ம நினைப்போம், ஆனா எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணுவாங்க. அவங்க பாடி லாங்குவேஜ் நோட்டீஸ் பண்ணுவாங்க, ஒருத்தவங்களோட இமோஷன்ஸ் பேசும்போது நோட்டீஸ் பண்ணுவாங்க. நீங்க பேசும்போதே இவங்க ஃபேக்கா பேசுறாங்களா இல்ல ரியலா பேசுறாங்களாங்கிறதையும் நோட்டீஸ் பண்ணுவாங்க. இமோஷனல் டெத் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப டீப்பா ஃபீல் பண்ணுவாங்க. மத்தவங்க ஒரு விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா அவங்களை ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. சைலண்டாவே இருப்பாங்க, ஆனா புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் திங்கிங் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். அவங்க வந்துட்டு எல்லாருமே ஆட்டு மந்தைங்க மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு கிராவிட்டி பவரை பத்தி பேசுறோம் அப்படின்னா நம்ம என்ன படிப்போம், சயின்ஸோட லா இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. ஆனா அவங்க ரொம்ப இண்டிபெண்டா திங்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும், அந்த கொஸ்டினை வெளியே கேட்க மாட்டாங்க, அவங்களே அதை அனலைஸ் பண்ணுவாங்க, அவங்களே அது டிஃப்ரெண்டா திங்க் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட் வந்துட்டு ரொம்ப கத்தி இந்த உலகத்தை மாத்துவாங்க, இவங்க சைலண்டா இருந்து இந்த உலகத்தை மாத்துவாங்க. சோ நான் ஃபேமஸான இன்ட்ரோவர்ட்ஸை வந்து நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன், அந்த லிஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். ஹிஸ்டரியில நிறைய பவர்ஃபுல் இன்ட்ரோவர்ட்ஸ் இருக்காங்க. ஆமா, ஃபர்ஸ்ட்னு பார்த்தா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அவரோட சைல்ட்ஹுட் வந்துட்டு ரொம்ப அமைதியா இருந்தது. அவரு அதிகமா பேசவே மாட்டாரு, ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருப்பாரு எதையாவது. அதுக்கப்புறம் தான் அவரு கிரியேட் பண்ணது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. சைலண்டா இருந்து யூனிவர்ஸை புரிஞ்சவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கோங்க, அவரோட கம்யூனிகேஷன் ரொம்ப செலக்டிவா தான் இருக்கும், ஃபோக்கஸ் ரொம்ப டீப்பா இருக்கும், விஷனரி நிறைய இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அவர் ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பில்ட் பண்ணாரு. பில்லி எய்லிஷ் தெரியும் இல்லையா, சிங்கர். அவங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட்டட் பர்சனாலிட்டி அண்ட் ரொம்ப இமோஷனலான பர்சன், ரொம்ப டீப்பா திங்க் பண்ணுவாங்க.
சோ அவங்க பாட்டெல்லாம் கேட்டா அந்த லிரிக்ஸ் எல்லாம் வேணாம், நம்ம விட்டுறலாம். பட் அவங்க பாடுற பாட்டு அது ரொம்ப டீப்பா இருக்கும். அந்த எமோஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப ரியலா இருக்கும். கிறிஸ்டோபர் நோலன் எடுத்துக்கோங்களேன், அவங்களும் இன்ட்ரோவர்ட் தான். ரொம்ப அமைதியா ரொம்ப டீப்பா திங்க் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் தான் அவர் இன்செப்ஷன் படமே எடுத்தாரு. இன்செப்ஷன் படம் பாத்திருக்கீங்கல்ல. நெக்ஸ்ட் மார்க் ஜக்கர்பர்க். அவரு சோஷியலி ஆக்வர்டா இருந்தது நம்ம நிறைய இன்டர்வியூஸ்ல பாத்திருப்போம். ரொம்ப அமைதியா இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவர் Facebook பில்ட் பண்ணாரா அப்படிங்கிறது தப்பு. அவர் Facebook பில்ட் பண்ண கிடையாது. இது அவர் காலேஜ்ல படிச்ச ஒரு ப்ராஜெக்ட் தான் Facebook. இந்த Facebookங்கிறது அவர் பில்ட் பண்ண கிடையாது. அவர் காலேஜ்ல டெக்னிக்கலா சில அப்டேட்டுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் தான் Facebook. அதை கிரியேட் பண்ணது இந்தியன் பீப்புள். சோ அதுக்கப்புறம் இவர் காசும் கொடுத்துட்டாங்க இந்தியன் பீப்புளுக்கு. இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் அவங்க இம்பாக்ட் லவுடா இருக்கும். இந்த இன்ட்ரோவர்ட் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது? நம்ம ஃபேமிலிலேயே நம்ம ஹஸ்பண்ட் இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம், வைஃப் இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம், நம்ம இன்லாஸ் இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம், இல்ல நம்ம பேரண்ட்ஸ் கூட சம்டைம்ஸ் இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம். அவங்க எல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். உங்க சைலன்ஸ் அப்படின்னா ப்ராப்ளம் இல்ல, அவங்க ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. அவங்களை எதையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீ அவங்க கிட்ட பேசி, இப்படி பேசு, அப்படி பேசுன்னு ஃபோர்ஸ் பண்ணி பேச வைக்க கூடாது. உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் இல்லையா, அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. சோ அவங்க கிரௌட அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா புஷ் பண்ண வேணாம். அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். அவங்களோட லவ் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்க காட்டுவாங்க. அது சின்ன ஆக்ஷனா கூட இருக்கலாம், கேரா இருக்கலாம், லாயல்ட்டியா இருக்கலாம், பிரசன்ஸா இருக்கலாம். அதனாலதான் நிறைய இன்ட்ரோவர்ட்ஸ் நிறைய பேரை இழந்து போறாங்க அவங்க லைஃப்ல. ஏன் அப்படின்னா அவங்களோட ஃபீலிங்ஸ் அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இன்ட்ரோவர்ட்ஸ் ரொம்ப சைலண்டா லவ் பண்ணாலும் அந்த லவ் ரொம்ப ரியல் தான். இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன் இன்ட்ரோவர்ட்ஸ் அவங்க லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்னு. ரியாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஹார்ஷ் தான். இந்த உலகம் எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்காக பில் பண்ணப்பட்டது அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? எப்படி நான் எக்ஸ்ட்ரோவர்ட் எப்படி இருப்பாங்க? அவங்க அதிகமா பேசுவாங்க, அதிகமா காட்டுவாங்க, அதிகமா நெட்வொர்க் இருக்கும். சோ இதுலதான் ப்ராப்ளம் இருக்கு. இதனாலதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இக்னோரன்ஸ், ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாமே வருது. எக்ஸ்ட்ரோவர்ட் அதிகமா பேசுறதுனால அவங்க ஸ்மார்ட், இன்ட்ரோவர்ட் அதிகமா பேசுறதுனால அவங்க வீக் ஜட்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு. ஒருவேளை நீங்களும் இன்ட்ரோவர்ட்டா இருந்தா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா நீங்களும் பவர்ஃபுல்லா மாறலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களை சேஞ்ச் பண்ண நீங்க ட்ரை பண்ண தேவையே கிடையாது. நீங்க எக்ஸ்ட்ரோவர்ட் எல்லாம் ஆக வேணாம். ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட பவர், உங்களோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுங்க. டீப்பா ஒர்க் பண்றீங்களா அதை பண்ணுங்க. கிரியேட்டிவிட்டா ஏதோ பண்ணணுமா அதை பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்றீங்களா அதை பண்ணுங்க. ஆனாலும் இந்த செலக்டிவ் கம்யூனிகேஷனை நீங்க லேர்ன் பண்ணியே தான் ஆகணும் இந்த உலகத்துல சர்வை பண்ண. நீங்க கம்மியா பேசினாலும் ரொம்ப பவர்ஃபுல்லா பேசணும். உங்களோட வார்த்தை 2 வரியில முடியறதா இருந்தாலும் அந்த 2 வரியில ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கணும். நீங்க பேசுற வார்த்தை மத்தவங்க யோசிக்க வைக்கணும். கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கறத வளர்த்துக்கோங்க. சின்ன ஸ்டெப், சின்ன கான்வர்சேஷன், அது மூலியமா என்வாயன்மெண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. உங்களுக்கான ரைட் பீப்புள் இருந்தா நீங்க கம்ஃபர்டபுளா இருப்பீங்கன்னா அப்படி இருந்துக்கோங்க. ஸோ இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் நீங்க வீக்கெல்லாம் கிடையாது. நீங்க ஒரு சைலண்ட் வெப்பனா நீங்க உங்களையே ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். இந்த உலகம் லவுடா தான் இருக்கும், நாய்ஸ் இருக்கும், காம்படிஷன் இருக்கும். ஆனா சைலன்ஸ் இருந்தாதான் கிளாரிட்டி வரும். சோ இன்ட்ரோவர்ட் நீங்க எல்லாமே ரொம்ப டிஃபரெண்ட். நீங்க யூஆர் ஜஸ்ட் ரேர் பீஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இன்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்னா சக்சஸ் ஆக முடியாதா, ஆபீஸ்ல சர்வே பண்ண முடியாதா அப்படிங்கிறது ஒரு மித்து தான். ரியாலிட்டியில இன்ட்ரோவர்ட்ஸ் நிறையவே ஷைன் பண்றாங்க டிஃபரெண்ட் ஃபீல்ட்ஸ்ல. இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு அட்டென்ஷன் தேவையே கிடையாது. அவங்களுக்கு பர்பஸ் மட்டும் தான் தேவை. அதை கரெக்டா பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, இவ்வளோ நேரம் இன்ட்ரோவர்ட்டை பத்தி நல்லதாவே சொல்லிட்டேனே, கெட்டதா எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்கும் போது நான் சொல்ல வரது அவங்களோட டார்க் சைட பத்தி தான். உங்களுக்கு இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கறத ஒரு ட்ராப்பா அமையும். இவங்க யோசிச்சு லைஃபையே மிஸ் பண்ணிடுவாங்க. தனியா இருக்கிறது ரீசார்ஜ்னு சொல்லியிருக்கேன், அது ஓகே தான். ஆனா ரொம்ப நேரம் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா வெடிச்சிரும் இல்லையா, அந்த மாதிரி தான். இதனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்க மிஸ் பண்ணிருக்காங்க. இவங்க மேல செல்ஃப் டவுட் நிறைய பட்டிருக்காங்க. சோ இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு வெளியே பெரிய எனிமீஸ் எல்லாம் கிடையாது. அவங்களே அவங்களுக்கு